வணக்கம் நேர்களே. இன்றைக்கு ஒரு ஏலைன் கவுன் தான் போட போகிறோம். இது 44 இன்ச்சில், ஏற்கனவே நான் போட்டது 36 இன்ச்சு. இது 44 இன்ச்சில் போட போகிறேன். இது பின்னுக்கு டீப் நெக். நான் போன முறை போட்ட காணொலி ஹை நெக். இது டீப் நெக்காக போட போகிறோம். இப்போ டீப் நெக்குக்கு எப்படி ஷோல்டர் எடுக்கிறதுன்றதை பார்ப்போம். பார்த்துட்டு எடுப்போம். இப்போ பாருங்க, இது எப்பயும் நாங்கள் வளமையாக செய்கிறது முதல்ல ஒரு நேர்கோடு போட்டு கொள்ளணுமே. இப்போ துணியை பாருங்க, 4 மடிச்சு தான் போட்டிருக்கிறோம். இப்போ பாருங்க, இதில் கூட குறைய இருக்குது. இதை சேவ் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் முதல்ல இப்படி ஒரு எல் மட்டம் வச்சு இதை நாங்கள் முதல்ல நேர்படுத்தி கொள்ளணும். அப்போ தான் எங்களுக்கு தையல் சரியாக வருமே. இதை நேர்படுத்திட்டு அதுக்கு பிறகு 1 இன்ச்சு கோடு விடுறோமே. கோடு விட்டுட்டு இது மடிப்புக்கு சரியா. இப்போ நாங்கள் உயரத்தை எடுப்போம். இவங்களுக்கு 54 இன்ச்சு இறக்கமே பாருங்க. இப்போ நான் இந்த அளவில் இருந்து 54 54 44 இந்த உயரம் 54 54 நான் உயரம் 54. இது ஃபுல் கவுன். 54 நம்ம 54 எடுக்கணும் சரியா. அப்போ டேப்பை இங்கே வைக்கணும். வச்சுட்டு 54 பாருங்க, இங்கே மார்க் பண்ணுறோம். 54 இங்கே மார்க் பண்ணிட்டு அப்படியே என்ன செய்கிறோம், இங்கே எடுக்கிறோம் பாருங்க. உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். 54 இங்கே வருது சரியா. அப்போ இடுப்பளவு 15 வருது. 15 15.5 சரியா. 15.5. இப்போ அதே மாதிரி உங்களுக்கு தெளிவாக தெரியலைன்றபடியே தான் நான் இந்த இழுத்துட்டு செய்கிறேன்னு பாருங்க. 54 இங்கே வச்சுட்டேன்னு அதே மாதிரி இங்கே எடுத்து 54 15.5 சரியா. இப்போ பாருங்க, இதை நான் உங்களுக்கு கிட்ட வச்சு காட்டுறேன். சில நேரம் உங்களுக்கு தெரியலன்றலாம் நீங்கள் சொல்கிறீங்களா இல்லை, அதனால உங்களுக்கு நான் இதை கிட்ட வச்சு காட்டுறேன்னு. கழுத்துகள் எப்படி கைகள் எப்படி எடுக்கிறேன்ட்டு இப்படி வச்சா உங்களுக்கு தெரியுமென்று நினைக்கிறேன். இப்போ இதை நாங்கள் எடுத்த தோல் அளவுக்கு ஒரு கோடு போடுறேன். இது இடுப்பளவு சரியா. இப்போ இவங்களோட தோல் அளவு 16. 16 அது 2 பிரிச்சா 8. இப்போ இவங்களுக்கு டீப் நெக்குன்றபடியா நான் 16 எடுக்க மாட்டேன், 7 தான் எடுப்பேன்னு பாருங்க. 7 இன்ச்சு இங்கே மார்க் பண்ணிட்டு இங்கேயும் ஒரு 7 இன்ச்சு மார்க் பண்ணிட்டு இதுல இருந்து ஒரு 1/2 இன்ச்சு கீழே பதிச்சுட்டு 3 இன்ச்சில் கழுத்து அகலம் எடுத்துட்டு இதையும் இணைச்சிடணும். இணைச்சிட்டு இந்த சரிவல்ல இருந்து நீங்கள் 7 இன்ச்சு இங்கே எடுக்கணும். எடுத்துட்டு கை எடுத்துட்டு இவங்களுக்கு உடம்பு 46. 46 4 பிரிச்சா 11.5 பாருங்க. 11.5 எடுத்தாச்சு. இப்போ இடுப்பளவு 40. 40 10 டாட்டு கொண்டு 11 சரியா எடுத்தாச்சு. இப்போ உங்களுக்கு நான் எடுக்க சொல்லக்குள்ள உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கும். நாங்கள் அந்த ரவுண்ட் ஷேப் எடுக்கிறது இந்த இடத்துல வச்சு தான் எடுக்கணும். இந்த நுனியில் வச்சு தான் நாங்கள் அந்த ரவுண்ட் ஷேப் எடுக்கணும். இப்போ நான் ரவுண்ட் ஷேப் எடுக்கக்குள்ள பக்கத்தில் வச்சு செய்ய முடியாது. நான் நீளத்தில் வச்சு தான் எடுக்கிறேன். இந்த அளவை பார்த்துக்கொள்ளுங்க. இந்த கழுத்து நுனி இருக்கல்லோ, இங்கேருந்து தான் இப்போ நாங்கள் ரவுண்ட் ஷேப் எடுக்க போகிறோமே. அடுத்தது இப்போ ஆமூல வரைஞ்சி கொள்ளுவோம். இப்போ ஆமூல் எத்தனை இருக்குன்ட்டு பார்த்துக்கொள்ளுவோம். ஏன்னா கை வெட்டுறக்கு எங்களுக்கு ஆமூல் தேவைப்படும். 10 இருக்கு சரியா. இப்போ
பாருங்க நான் இங்கே இழுக்கிறேன். எல்லாம் துணியை சரி செய்துட்டு இது நல்லா அகலமாக இந்த குடவெட்டு மாதிரி வருமே, அம்பர்லா கட்டு மாதிரி வருமே. இப்போ இங்கே இந்த நுனியில் வச்சுட்டு நான் இங்கே பார்க்குறேன் 55 வருது. 55 இங்கே மார்க் பண்ணிட்டு அதே மாதிரி என்ன செய்கிறேன், இது வரைக்கும் 55 எடுக்கிறேன்னு. பாருங்க 55 எடுத்தாச்சு. இப்போ என்ன செய்கிறேன், இங்கே இருந்து அந்த நுனிக்கு கொண்டு போகிறேன். இங்கே பாருங்க, இங்கே இருந்து இந்த 55 எடுத்துருக்குறேனோ அந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டேன்னு. கொண்டு வந்துட்டேன். இதுக்கு பிறகு தான் நாங்கள் என்ன செய்யணும், தையல் வாசி விட வேணும். இப்போ இதுலேருந்து வெளியில் 1 இன்ச்சு தையல் வாசி விடுவோம். இது இடுப்பளவு 40, 4 பிரிச்சா 10, இங்கே 1 இன்ச்சு டாட்டுக்கு விட்டுட்டேன். அப்போ இதுக்கு இங்கே தான் நாங்கள் இந்த அடிமட்டத்தை வச்சுட்டு இங்கே பாருங்க, இங்கே வெளியில் வச்சுட்டு 2 பக்கம் கீறிட்டு இப்போ என்ன செய்யணும், இதில் இருந்து இதை சேவ் பண்ணி விட்டுருவணும். இப்போ சில நேரம் இப்படியும் எடுக்கலாம். இங்கே பாருங்க, இதுல இருந்து இப்படியும் எடுக்கலாம். எடுக்கக்குள்ள பார்த்தீங்கன்னா சீட் அளவு சிலருக்கு டைட் ஆகும். அதனால தான் இதில் வச்சு எடுக்கிறோம். சரியா? ஓகே, வேற ஒன்றும் இல்லை. இப்போ இதை நாங்கள் வெட்டுவோம். இப்போ உங்களுக்கு டாட் வைக்கிற மாதிரி ஏற்கனவே சொல்லி தந்துருக்குறேன். இருந்தாலும் திரும்ப ஒருக்கா நினைவு காட்டுறேன். நீங்கள் பாருங்க, இதிலிருந்து 3.5 இன்ச்சு மேலே வந்து ஒரு 4 இன்ச்சுக்கு எடுத்தால் போதுமே உயரம். கீழே வந்து 6 இன்ச்சு உயரம் வேணும். ஆனால் இந்த அளவு வந்து 3.5 தானே. பார்த்து பாருங்க, இப்படி வச்சுட்டு ஒரு கோடு போட்டுக்கொள்ளுங்க. கோடு போட்டுட்டு இதில் இருந்து 4 இன்ச்சு, இங்கே இருந்து 6 இன்ச்சு. இந்த அளவு எப்படி எடுக்கிறதுன்றதை நான் பழைய காணொளியில் போட்டிருக்கிறேன். அதை பார்த்துக்கொள்ளுங்க. என்ன அதை பிரித்து எடுக்கிறேன்ட்டு போட்டிருக்கிறேன். நீங்கள் ஒவ்வொன்றா பார்த்தா தான் உங்களுக்கு தெளிவாக தெரியும். நீங்கள் முயற்சி செய்து முன்னுக்கு வரணும்னா அந்த காணொலியை முதல்ல இருந்து திரும்ப திரும்ப பாருங்க. பார்த்தா தான் உங்களுக்கு தெளிவு பிறக்குமே. இப்படி கீறிக்கொண்டு இப்படி ஒரு மூட்டை ஊசியை வச்சுட்டு ஓட்டை போட்டுக்கொள்ளுங்க. இல்லாட்டி வட்டாரி இல்லை வர கூறு எடுத்து கொம்பஸில் வெறும் இல்லை அதை எடுத்து போட்டுக்கொள்ளுங்க. சரி, இப்போ இவக்கு வந்து நான் பட்டர்ஃப்ளை கை வைக்க போகிறேன்னு.
பட்டர்ஃப்ளை கையில் பல விதங்கள் இருக்குது வெட்டுறதுக்கு. நான் அதில் ஒரு விதத்தை உங்களுக்கு வெட்டி காட்டுறேன்னு. இங்கே பாருங்க, இதை வந்து இப்படி கிராஸ் எல்லாம் மடிச்சு கொள்ளுங்க. இப்படி கிராஸ்லேயும் மடிக்கலாம், அல்ல இப்படி நேராக வச்சு மடுக்கலாம். சரியா? அது உங்களோட விருப்பம். கிராஸ் எல்லாம் எடுத்தால் உங்களுக்கு கொஞ்சம் ஷேப் வடிவாக வரும். சரியா? இங்கே வேறுங்க, இப்படி எடுத்து போட்டு இப்படி வைக்கலாம். சரியா? பல இது கூட வெட்டு மாதிரி வெட்டியும் எடுக்கலாம், இப்படியும் எடுக்கலாம். சரியா? அப்போ இதுக்கு என்ன செய்ய போகிறோம்? இப்போ அந்த இது வந்து 9 இன்ச்சில் இருந்தது, 10 இன்ச்சு இருந்தது. இப்போ நம்ம 9 இன்ச்சுக்கு ஒரு கோடு போடுறோம். கோடு போட்டுட்டு இப்படி ஒரு கோடு போட்டுக்கொள்ளுங்க. கோடு போட்டுட்டு இப்போ இந்த அளவில் இருந்தால் நாங்களும் எடுக்கணும். இப்போ என்ன செய்ய போகிறோம்? இந்த ரவுண்ட் ஷேப்பை உங்களுக்கு இப்படி எவ்வளோ ரவுண்ட் ஷேப் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். சரியா? எடுத்துக்கொண்டு இங்கே பாருங்க, இந்த இதில் இருந்து நீங்கள் இது ஒரு 6 இன்ச்சு கை வரும். இப்போ மடித்து தைக்க தையல் வாசிக்கெல்லாம் சேர்த்து நான் 7.5 எடுக்கிறேன்னு. இங்கே பாருங்க, இப்படி எடுத்துட்டு இப்படியே நீங்கள் வளைவாக கொண்டு போய் இங்கே விடுங்க. இங்கே விட்டுட்டு இந்த கையை வச்சு பாருங்க எவ்வளோ தூரம் உங்களுக்கு சரியாக வருதுண்டு. பாருங்க, இந்த அளவு வந்ததுண்டா. இங்கே பாருங்க, இதில் இப்படி நிப்பாட்டிட்டு இதை இப்படி வளைச்சி விடுங்க. இவ்வளோங்க. நல்லா தெளிவாக தெரியுதான்னு பார்த்து கொள்ளுங்க. இதை கையளவு எடுத்துட்டு இதை வச்சு பார்த்தோம் இதுக்கு செட் ஆகுதாண்டு. பாருங்க, இங்கே நேராக வச்சுட்டு இங்கே பாருங்க, இப்படி பாருங்க, இந்த அளவுக்கு சரியாக வந்துட்டுது. இப்போ எங்களுக்கு தையல் வாசியும் இதில் வரும். இப்படித்தான் இதை வந்து இப்படி எடுத்துட்டு கோடு போட்டுட்டு இங்கேருந்து ரவுண்ட் ஷேப் எடுத்துட்டு இங்கேருந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ எடுத்துக்கலாம். சரியா? இந்த அளவு எடுத்தீங்கன்னா சரி. இப்படித்தான் இந்த கை எடுக்கிறது. இதில் பல விதங்கள் இருக்குது. நான் ஒவ்வொரு சட்டையிலையும் ஒவ்வொரு மாடல் காட்டுவேன். நீங்கள் நினைக்காங்க கையண்டா ஒரே கை மாதிரி இருக்குமென்று. இந்த கையில் நிறைய டிசைன்கள் போடலாம். அதை நீங்கள் தான் யோசிக்கணும். அதனால தான் நான் அதிகமான சட்டைகளுக்கு கையெல்லாம் வெட்டுற இல்லை. ஏனெண்டா நீங்களும் உங்களோட மூளையை உபயோகிக்கணுமே தவிர அடுத்தவே செய்கிறது தான் சரி, இதைத்தான் பார்த்து நாங்கள் செய்யணும்னு இருந்தீங்கன்னா நீங்கள் அப்படி இருந்துருவீங்க. அப்படி இருக்கக்கூடாது. உங்கள்கிட்டையும் திறமைகள் இருக்குது. அந்த திறமையில நீங்கள் வெளி கொண்டு வரணும். இந்த கைக்கு என்ன மாற்றம் செய்யலாம்னு நீங்கள் தான் யோசிச்சுட்டு செய்யணும். சரியா? இப்போ இதே கைக்கு இங்கே சுருக்கும் வைக்கலாம். கொஞ்சம் கூட எடுத்து போட்டு சுருக்கு வைக்கலாம். சுருக்கு வச்சாலும் இன்னும் வடிவாக இருக்கும். சரியா? அதெல்லாம் உங்களோட கையில தான் இருக்கு. இந்த கை வந்து என்ன ஒரு விசேஷம்னா, இந்த வெயில் காலத்தில் வெக்க காலத்துல எல்லாம் போடுறதுக்கு கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். அதனால தான் இந்த கை வெட்டுறது. சரியா? ஓகே நேர்களே, உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருந்ததுண்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்டில் கேளுங்க, நான் பதில் சொல்ல தயாராக இருக்கிறேன்னு. ஆனால் அண்டண்டைக்கு பார்த்த உடனே போட்டுருங்க. என்னென்னா எனக்கு காணொலி என்றால் எனக்கு பார்த்து எடுக்கிற கஷ்டமாக இருக்கும்.
இப்படி எடுத்து போட்டு இதில் ஒரு கட் மார்க். இந்த கட் மார்க் ஏன் போடுறேன்ட்டு உங்களுக்கு தெரியும். ஏன்னா சரியான அளவில் வேற வேணும். சில வேளை இந்த கவுனை நான் தைச்சி போட்டு உங்களுக்கு காணொலியில் போட்டு காட்டுவேன் எப்படி இருக்கண்ட. ஓகே, நன்றி நேர்களே. அடுத்த காணொலியில் சந்திப்போம். ஓகே, பாய்.